வணக்கம். தடத்தின் மாலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பாடசாலை செயற்பாடு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரசு ஊழியர்களின் புதிய முறையிலான உறுதிமொழி. 2025ஆம் ஆண்டு முதல் பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் அதிகளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள், அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் பாடசாலை மாணவர்களில் 210 நாட்கள் வருகை தேவை என்பதாலும் வருடத்துக்கு 210 நாட்கள் பாடசாலைகளை நடத்தினாலும் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணை பரீட்சை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி 2ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை முதல் 3 வாரங்களும் பாடசாலைகள் நடைபெறும் எனவும் 2025ஆம் ஆண்டிற்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி 27ஆம் திகதி ஆரம்பமாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் புதுவருட தினத்தன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறவுள்ள உத்தியோகபூர்வ நிகழ்வில் வித்தியாசமான முறையில் தூய்மையான இலங்கை என்ற திட்டத்துடன் உறுதிமொழியை எடுக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முறையான சுகாதார சூழலை உருவாக்குதல், லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல், டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட புதுமையான திட்டங்களுடன் தூய்மையான இலங்கை என்ற கருத்துரு பல வழிகளில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கலுக்கான திகதிகள் உள்ளடங்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான ஓய்வூதியமானது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் 10ஆம் திகதி ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளதுடன் ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் 9ஆம் திகதியும் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் 7ஆம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.